மார்கழி மாதம் 14வது நாள். திருப்பாவை பாசுரம் 14. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோ ரெம்பாவாய். இந்த பாட்டில் ஆயர்பாடி பெண்ணை எழுப்புறா. அந்த பெண் எப்படின்னா, எல்லாருக்கும் முன்னாடி அவள் எழுந்து எல்லாரையும் எழுப்புவலாம். அப்பேற்பட்ட பெண்ணோட வீட்டுக்கு இன்றைக்கி வராவோ. இந்த பாசுரத்தில் அந்த பெண்ணை எழுப்புறா. எங்கள் எல்லாரையும் முன்னதாகவே வந்து எழுப்புவியே, அப்படிலாம் நீ வீரம் வேற பேசினியே, அப்பேற்பட்ட பெண்ணை நீ கொடுத்த வாக்க மறந்துட்ட. அதனால் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் எப்படி ஒரு மனுஷன் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும், இந்த கொடுத்த வாக்கை காப்பாற்றாமல் அப்படி நடமாடுறவாள் வெக்கமே இல்லாதவா அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த பொண்ணையும் அதை தான் சொல்கிறா. நீ எங்களுக்கு கொடுத்த வாக்கை மறந்து போய் தூங்கின்னு இருக்க, அதுக்கு வெக்கமும் படலை. நீ உங்கள் வீட்டில் பின்னாடி இருக்கிற தோட்டத்தில் அந்த தடாகத்தில் செங்கழு நீர் மலர்கள் மலர்ந்திருக்கு, ஆம்பல் மலர்கள்லாம் தலை கவிழ்ந்துருக்கு. ஸோ இந்த இடத்துல ஆண்டாள் என்ன சொல்கிறான்னா, அந்த அறியாமைன்றது ஆம்பல் மலர்கள்லாம் மூடின்றது, அது அறியாமை. அந்த செங்கழு நீர்கள்ன்றது ஞானம், அது ஒளி பெற்றுருக்கு. ஏன்னா அந்த அறியாமை போயிடுது. அதுக்கு யார் காரணம் அப்படிங்கிற, காவி உடை அணிந்த துறவிகள் தங்கள் வெண்பற்கள் ஒளி வீச கோவில்களை நோக்கி போகிறாளாம். அங்கே போய் என்ன பண்ண போகிறா, திருச்சங்கு முழக்கம் செய்ய போகிறா. இவாள் தான் ஆச்சாரியன் அப்படின்றா. அந்த ஆச்சாரியன்கள்லாம் அந்த சங்குன்ற ஞானத்தை நமக்கெல்லாம் ஊட்டுறா. அங்கே சங்கு ஊத்துனால ஒளி வருது. இப்போ ஆச்சாரியன் நமக்கு ஞானம், அதை நமக்கு ஊட்டி விடுறா. அந்த ஞானத்தால் தான் நம்மலாம் ஒளி வீசுகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதனால் அந்த அவ்வளோ எழுப்புறா. அதனால் பெண்ணே, நாங்கள்லாம் போய் சங்கு சக்கரம் ஏந்தி இருக்கிற அந்த பலமான கைகளை கொண்ட அழகிய தாமரை மலர் போன்ற கண்களை உடைய அந்த கண்ணனை போய் நாங்கள்லாம் பாடப்போகிறோம். நீ இன்னும் பாடாமல் இருக்கியே, நீ எங்களோட வரணும். ஏன்னா இந்த பெண் எல்லாரோட ஏற்றம் மிக்க பெண்ணா. ஏன்னா அவளுக்கு கிருஷ்ணானுபவம் கூட உண்டாம். அதனால் இவ எல்லாரோடையும் அந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கோ, அப்போ தான் ஒரு சுயநலம் இல்லாமல் இருக்கிற பெண்ணாக இருப்ப நீ. ஏன்னா இவ சொல்கிறா, நீ சுயநலம் இல்லாத பெண் அப்படின்னு வேற சொல்கிறா ஆண்டாள். இப்போ சுயநலம் இல்லாத பெண்ணாக இருக்கனாலே உன்னோடைய அனுபவங்கள், நீ உன்னோடைய அந்த கிருஷ்ணரோட இருந்த அனுபவங்களை எங்களோடையும் நீ பகிர்ந்துக்கோ. இப்போ எல்லாருமே அவன் மேலே பாட்டு பாடி அவனோட புகழை பாடி நம்ம கிருஷ்ணனோட அனுகிரகத்தை பெறலாம் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு மூலம் இதை தெரிவிக்கிறான்.